ஹலோ அஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர், அதாவது இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ, எப்படியாவது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து நிறைய போயிட்டுருக்குது. ஸோ அதை நான் சரி பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அகைன் இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அப்படியே சேம் டைலாக், அப்படியே வந்து அந்த டைலாக்கை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த கான்வர்சேஷன் இருக்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து அந்த டைலாக் அப்படியே சேமாக வந்துட்டு இருக்குது. அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸை வந்து நான் பார்த்துருக்குறேன். இது ரீசெண்டாக கேட்டதுனால ஸோ அதை வச்சு இது நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இப்போ என்னென்னா, ஒரு விஷயம் என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். நம்ம என்னவா மாறணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே கிளியரான ஒரு ஐடியா இருக்கும். நம்மளுக்கு இதுதான் வேணும், இதில் தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேங்களா? ஆனால் நம்மளே ரீசன் எடுத்து வச்சுருப்போம் கையில். ஒரு 10 ரீசன் நம்மளே எடுத்து வச்சுருப்போம். அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு ரீசன் நம்மக்கிட்ட சொல்லிட்டு, உனக்கு இது இருக்குது, நீ இதை பண்ணக்கூடாது, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ அப்படி இப்படின்னு சொல்லும்போது கூட நம்மளால வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு 10 ரீசன்ஸை வந்து கையில் எடுத்து வச்சுக்குவோம். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஈவன் உடம்பு சரியில்லாத கூட ஒரு சில விஷயங்கள், பட் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்ல, ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து படிக்காமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டு, அது எக்ஸப்ஷன். இந்த ஃபீவரு, இந்த மாதிரி வந்து தலைவலி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இருக்கும்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம எவ்ரிடே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனை வந்து எடுத்து வச்சுக்கிறது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இன்னைக்கு இந்த வேலை வந்து எனக்கு இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த வேலையை நான் செஞ்சுட்டு ஓரளவுக்கு நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்ற மாதிரி. இதுவுமே வந்து ஒரு சில எக்ஸப்ஷன் வந்து இருக்குது. ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து சர்வைவலுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறதா இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது. பட் அவங்க ஒரு ரீசனாக வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபிளாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபிளாக தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். பட் ஒரு சில கில்ட் ஃபீல் வந்து நம்மளாவே வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம இந்த வயசில் வந்து சம்பாதிக்கணும், நம்ம இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தேவையில்லாத அன்னெசரியான கமிட்மெண்ட்டை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு, படிக்க வேண்டிய வயசில் உள்ளே வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி விஷயத்த தான் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சர்வைவலுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா லக்ஸூரியனஸ் தான் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து, இல்லை கடமையை வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல், இப்போ நம்ம படிக்க வேண்டிய கடமை வந்து அதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல், கரெக்டாக இல்லாமல், தேவையில்லாமல் ஓவர் திங்கிங், நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இந்த கோர்ஸ் இல்லை அப்படின்றதுனாலையும், இந்த இன்ஸ்டியூட்டில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றதுனாலையும், இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனையாக இருக்குது, நம்ம இந்த வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஜஸ்ட் நமக்கு நாமளே வந்து ரீசன் சொல்லிக்கிட்டு, நமக்கு நாமளே வந்து உண்மையாக இல்லாமல், அகைன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து தெரியும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரீசன் நம்மளே முட்டுக்கட்டையாக வைப்போம். இப்படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஆனாலும் நம்மளால ஸ்டார்ட்டே பண்ண முடியாமல் நிறைய ஆஸ்பிரன்ஸை வந்து பார்த்ததுனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஜஸ்ட் ரிஸ்க் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க்குன்னு ஒன்று எடுக்கணும்ல, அதை கால்குலேட்டிவாக வந்து எடுக்கணும். ஸோ 1 or 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே 1 or 2 இயர்ஸ் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வருஷங்கள் ஓடிட்டே தான் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு டவுட் என்னன்னா, வந்து ஹெசிடேஷன் என்னன்னா, நம்மளுக்கு தான் இது தெரியாதே, தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், சிலபஸ் என்னன்னே தெரியாது, எப்படி படிக்கணும்னே தெரியாது, என்ன புக்ஸ்னே வந்து தெரியாது, எங்கே கோர்ஸ் போகணுன்னே வந்து தெரியாது, கோர்ஸ் போகணுமா வேணாமானே தெரியாது, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணுமா வேணாமானே தெரியாது, இவ்வளோ டவுட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிக்கவும் முடியாது, ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஒரு விஷயத்த பண்ணும்போது தான்
அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். யாருமே இல்லை, நானும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் சரி, மற்ற நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் உள்ள வர கிடையாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சிலபஸே என்னன்னே தெரிய வந்தது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த உள்ள வரணும். அந்த 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 ஜோனுக்குள்ள வரும்போது தான் இவ்வளோ விஷயம் இருக்கு போல அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாளாக கற்றுக்க முடியும். ஒரே நாள்லாம் யாருமே வந்து கற்றுக்க முடியாது. ஒரு நாளாக இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம், நாளைக்கு நம்ம அடுத்த விஷயத்தை வந்து கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் டே பை டே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி என்னன்னே வந்து புரியவே ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்காமல் ஒரு நல்ல நாள் வரும், ஒரு நல்ல நேரம் வரும், நமக்கேற்ற நாள் வரும், நமக்கேற்ற அந்த சுச்சுவேஷன் வரும், பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. there is no comfortable journey guys. இதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்த்தியாக வந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பணம் பிரச்சனையே வந்து வந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளமாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஒரு சிலர் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஷியல் மட்டும் தான் ப்ராப்ளமே தவிர மற்ற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பர்சன்ஸே வந்து கிடையாது. ஓகேங்களா? எல்லாரும் அவங்களுக்கான அந்த ஓன் ப்ரெஷர், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அது எல்லா செக்டார்ஸ்லுமே வந்து பொருந்தும். இந்த எக்ஸாம் மட்டுமே கிடையாது, எல்லா செக்டார்ஸ்லையுமே வந்து பொருந்தும். அப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? கம்ஃபர்டபுள் ஜேர்னி வரவே வராது. நம்ம தான் ரிஸ்க் எடுத்து நம்ம தான் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கான சுச்சுவேஷன் நம்ம தான் கிரியேட் பண்ணி எனக்கு இதுதான் வேணும், நான் இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அது நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையானே நம்ம அதுக்கப்புறம் தான் புரிய வச்சுக்க முடியும். இப்போ 1 or 2 years வந்து அதுக்காக கொடுக்கும்போது தான் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அது கரெக்டான பர்சனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த டெசிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். கிளிக் ஆகிட்டு சக்ஸஸ் ஆனால் 2 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டு வெளியே போயிடுவோம்ல, இவ்வளோதான் விஷயம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கைஸ், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டோம், ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா ஸோ யூபிஎஸ்சி ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓவர் திங்க் பண்ணாமல் ஓகே இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் தெரிஞ்சிட்டோம், போதுமான அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டோம், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த ஜேர்னி உங்களுக்கு நிறைய டீச் பண்ணுவோம். அந்த ஜேர்னியில் உங்களால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.